ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவனோட செக்கப்புக்காக டாக்டர் லூவை மீட் பண்ணுறாங்க. அவர் அவனோட எக்ஸ்ரே எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதனால தான் உனக்கு மைக்ரைன் பிரச்சனை இருக்குங்கிறத சொல்கிறாரு. இது அவ்வளோ சீரியஸான்னு கேட்கும்போது அடல்ட்ஸில் காவாசி பேருக்கு இந்த இஷ்யூ இருக்குது. பட் இது உள்ளவங்களுக்கு நார்மல் பீப்புளை விட 2 மடங்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி இதுக்கான சிம்டம்ஸ்லாம் காட்டவே காட்டாது. அவங்களுக்கு ஏதாவது ட்ராமா இருக்கும்போது தான் அது ட்ரிகரே ஆகும். அப்படி ஏதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்போது முன்னாடி செக் பண்ண டாக்டர் கூட இதையே தான் கேட்டார். பட் நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுங்கிற மாதிரி சொன்னாருன்னு சொல்ல, ரெஸ்ட் எடுக்கிறது தவிர வேற எந்த வழியும் இல்லையான்னு கேட்குறா. தியரட்டிக்கலாக சர்ஜரி ஒரு ஆப்ஷன் தான், பட் அது தேவைப்படாது. மெடிசன்லேயே சரி பண்ண பார்க்கலாம். பட் உங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் சீக்கிரமாக தூங்கிடணும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தா, கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ மெசேஜ் வரவும் எடுத்து பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அவளை பார்த்து இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது அவர் பார்த்துட்டாரு. உன்னோட சிஸ்டர் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது இப்போ இதை சொல்லியே ஆகணுமா உனக்குங்கிற மாதிரி தான் பார்க்குறான். அப்புறம் ப்ரெஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டு சாட்டர்டே ஆர்ச்சரி கிளப்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு மறக்காமல் வந்துடணும்னு சொல்ல, கண்டிப்பாக என்னோட புது போ கூட எடுத்துகிட்டு வர போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனது ஆர்ச்சரியா, எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்னு கேட்டவன், டாக்டர் லூ நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நானும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்க, வேணான்னு அவரால் எப்படி சொல்ல முடியும், அதனால கண்டிப்பாக வரலாம்ப்பான்னு சொல்லிட்டாரு. தென் இப்போ கிளம்பும்போது அவள் ஏதோ தேடிக்கிட்டே இருக்காளா, என்னன்னு கேட்க, ஃபார்மசி தான் உனக்காக டேப்லெட் ஆர்கனைசர் ஒன்று வாங்கணும்னு சொல்லும்போது, இல்லை கொஞ்சம் மெடிசன் தானே நானே ஞாபகம் வச்சுப்பேங்கிறான். இல்லை நீ பிஸியாக இருந்து மறந்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, ஸோ இதை வாங்கி வச்சுக்கிட்டேன்னா கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறா. அப்புறம் உனக்கு எப்பத்துலேருந்து இந்த ஆர்ச்சரியிலலாம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு கேட்க, இப்போல்லாம் வந்தது எப்படி சொல்ல முடியும், அது ரொம்ப நாளாகவே இருக்கு, கற்றுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கல. நான் வருது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோன்னு கேட்க, சச்சா அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா. அப்படியே ஃபார்மசியும் வந்துட்டேன், நீ வாங்கிக்கிட்டு டாக்ஸி பிடிச்சி போயிடு, எனக்கு வேலைக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு கிளம்பிட்டா. இப்போ கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு வருது. பே மோட்டார்ஸோட கொலாப் பண்ண போகிறாங்க இல்லையா, அவங்க புது காருக்கான ஆடை இவங்க தான் பண்ண போகிறாங்க. அது ரொம்பவே யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கான ஐடியா சரிப்பட்டே வரல. ஸோ நல்லா யோசிச்சு யூனிக்கான ஐடியாஸை தான் யூஸ் பண்ணுன்னு சொல்ல, அந்த டீம் லீடர் பையனுக்கு தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். ஹீரோயின் வர போகிறாங்கிறது தெரிஞ்சு டக்குன்னு சோஃபாலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அவள் வரும்போது அழகா ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, பக்கத்துலேயே அவன் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்ல, அவனோட ரேங்க் ஷீட்டையும் வச்சிருக்கான். கிளாஸில் செகண்டாகவும் ஸ்கூல் லெவலில் 43வது ரேங்க்கும் வந்திருக்கான்ல, எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இது. இருந்தாலும் நான் டாப் 30ல் வரலங்கும் போது அவ்வளோ சீக்கிரம்லாம் இம்ப்ரூவ் ஆகிடாத, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியாமல் போய்டும்னு இருக்கான். அடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் கட் பண்ணி வச்சிருந்த ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவளோட புது ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கா இல்லையா, அதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஐடியாவே கிடைக்கல. நீயும் பையன் தானே, நீ ஒரு காரை வாங்குறேன்னா எதை அதிகமாக கேர் பண்ணுவேன்னு கேட்க, இதுவரை நான் யோசிச்சதே இல்லை, யோசிச்சு சொல்கிறேங்கிறான். ஆமாம்ல நீ டிரைவ் கூட பண்ண மாட்டேன், சரி விட நான் யோசிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 2 பேரும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு வெளியே வந்திருக்காங்க. அவளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அங்கே நிறைய கேம்ஸ் இருக்கு. ஹீரோலாம் பயங்கர குஷியாயிட்டான். இதில் நம்ம ஹீரோனும் சேர்ந்து அவனோட ப்ளே பண்ண ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அடுத்து விஆர் கேமை அவனுக்கு மாட்டி விட்டுட்டு, நான் கொஞ்சம் நேரம் வெளியே சுற்றிட்டு இருக்கேன், நீ அதை வேற ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு கிட்ட வந்து சொல்லிட்டு போக, பையனுக்கு இங்கே முகம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வெளியே வந்த ஹீரோயினும் ஒரு குட்டி பொண்ணு பியானோ கேமை தனியாக விளையாண்டுட்டு இருக்கேன். அவங்க அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால பிள்ளைக்கு விளையாட ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினே அந்த பொண்ணோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளாம். அதை அந்த குட்டி பொண்ணோட அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இது வேற யாரும் இல்லை, நம்ம ஷென் தான். 2024ல் இவங்களோட ஒரு பார்ட்னராக நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா. ஸோ 2016ல் நம்ம ஹீரோயின் இவங்களை இப்படி தான் மீட் பண்ணியிருக்கா. கொஞ்சம் வேலை விஷயமா பிஸியாக இருந்துட்டேன், அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, புரியுது எனக்கு அந்த வீடியோ கொஞ்சம் சென்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாளாம். கண்டிப்பான்னு சொல்லி நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோவை சென்ட் பண்ணி விட்டுட்டு கிளம்பிட, கரெக்டாக நம்ம ஹீரோவும் வரான். ஏஐ பற்றின சயின்ஸ் டாக்கை இப்போ தான் கேட்டுட்டு வந்திருக்கான். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அது நிறைய வழியில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ டெக்னாலஜிங்கிறது மனுஷங்களோட லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணுமான்னு யோசிச்சுவேன். எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நெக்ஸ்ட் டே மீட்டிங்க்கு வந்தாச்சு. யாருக்குமே ஐடியா கிடைக்கல, நம்ம ஹீரோனுக்கு கிடைச்சிருச்சுல. அதை சொல்லும்போது எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இவங்க கொலாப் பண்ண போகிற அந்த பே மோட்டார்ஸ் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளோட கொலாப் பண்ணவே இஷ்டம் இல்லை போலன்னு சொல்ல, நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னு கிளம்புனவன் மிஸ்டர் சென்னை பார்க்காமலே தான் திரும்பி வரா. மிஸ் ஜீனா, அந்த பே மோட்டார்ஸ் அவங்களோட ஜி சீரீஸ்க்கு ஆல்ரெடி கம்பெனியை சூஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் கிரியேட்டிவ் ட்ரீமோட மிஸ்டர் ஃபூ தான் 2 இன்டர்னல் மீட்டிங்கை முடிச்சிருக்காரு. நிறைய காம்படிட்டர்ஸ் வேணான்னு கூட நம்மளை அவாய்ட் பண்ணலாம் இல்லையான்னு சொல்கிறாங்க. அந்த கிரியேட்டிவ் ட்ரீம் கம்பெனின்னு இவங்க மென்ஷன் பண்ணுறது நம்ம ஹீரோயின் முன்னாடி வேலை செஞ்ச மிஸ்டர் ஃபூ டைரக்டராக இருக்க அந்த கம்பெனி தான். பட் அந்த பே மோட்டார்ஸோட எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனை எல்லாம் மிஸ் ஷென் தான் டீல் பண்ணுறாங்களாமா. அவங்களோட ப்ரொஃபைலை எடுத்து பார்க்க கண்டுபிடிச்சிட்டா. மாலில் இவங்களை மீட் பண்ணியிருக்கா இல்லையா,
ஸோ அப்போவே கிளம்பி அவங்க அடிக்கடி வரக்கூடிய இடத்துல வெயிட் பண்ண கரெக்டாக அவங்களும் வராங்க. இவளோட இன்டென்ஷன் சொல்லும்போது, முன்னாடி ப்ராஜெக்ட்லேயே உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நீங்கள் இப்போ வேலை செஞ்சுட்ருக்க கம்பெனி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காம்படிஷனில் சேர்க்கறதுக்கான வேலையை நான் பண்ணுறேன். அதில் வின் பண்ணுறதுக்கு ஃபேவரட்டிசம்லாம் கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்தாதான் முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஹீரோவை காட்ட வீக்கெண்ட்னு வீட்டுக்கு வந்தா, நான் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஸோ இந்த வீக்கெண்ட் வீட்டுக்கு வராதான்னு மெசேஜ் பண்ணுறான். இவங்களோட மார்க்கெட்டிங் டீமை பெஸ்ட்டாக கொடுத்தா தானே அதில் வின் பண்ண முடியும். அதுவும் அந்த மிஸ்டர் ஃபூ கிட்ட எப்படி தோக்கிறதுக்கு இவளுக்கு மனசு வரும். அதனால டே அண்ட் நைட் ஓவராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. டீம் லீடர் கூட வந்து பார்த்துட்டு வாலண்டியராக அவளுக்கு டீயை ஊற்றி கொடுத்துட்டு, ஃப்யூச்சரில் என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, நம்ம எல்லாரும் ஒரே டீம்லன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அடுத்த நாள் காட்ட மிஸ்டர் ஃபூ தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட மார்க்கெட்டிங் பிளானை பே மோட்டார்ஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கும் இந்த ஐடியா நல்லாவே பிடிச்சிருக்கு. ஸோ கையை குலுக்கிக்கிட்டு கிளம்பும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் என்ட்ரி. அவள் டைவர்ஸ் பண்ணுற அன்னைக்கே சொல்லியிருந்துருப்பாள்ல, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது காம்படிட்டராக தான் இருப்போன்னு. அதை தான் இப்போ பண்ணியிருக்கா. அவன்கிட்ட வேறு எதுவுமே பேசல, டைரெக்டாக மீட்டிங்கை போட்டு அவங்களோட மார்க்கெட்டிங் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இவன் நம்ம ஹீரோவை மீட் பண்ண போகிறதுக்கு காட்டுக்குள்ளே தானே போகணும். அங்கே ரோடும் நல்லா இருக்காதுல்ல. இவங்க இப்போ லான்ச் பண்ண போகிறது ஆஃப் ரோட் வெஹிக்கிள். ஸோ அந்த மலை கிராமம் ரொம்பவே நல்லா இருக்கும். அங்கே போய் அந்த குழந்தைகளோட இருக்கிறது போல் ஆட் ஷூட் பண்ணனா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல, இந்த ஐடியா இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஹீரோவை காட்ட இந்த வீக்கெண்டுக்கு செங் வீட்டுக்கு போகல, ஏன்னா அவங்க வீட்டில் ஆளே இல்லையாமா. ஸோ இங்கே தான் தங்க போகிறானா. நம்ம ஹீரோ கிளம்புறத பார்த்துட்டு, உன் அக்கா வந்துட்டுதால வீட்டுக்கு போறியடான்னு கேட்கும்போது, அவங்க வேலையில் பயங்கர பிஸியாக இருக்காங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் வீட்டுக்கு போகிறேன், 1 அல்லது 2 மணி நேரத்தில் போயிட்டு திரும்ப வந்துடுவேன்னு சொல்லும்போது, அப்போ சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுறேங்கிறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினும் வந்திருக்கா. என்ன பார்க்குற, போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைக்க, இந்த பக்கம் செங்கு பையன் பாவம் ஹீரோ வருவான்னு ஹாஸ்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 மணி நேரத்தில் வரேன்னு சொன்னவன் 4 மணி நேரம் ஆயும் வரலையேன்னு. அப்போ அவன் மெசேஜ் பண்ணி, சாரி நான் இன்னைக்கு நைட் வரமாட்டேன், நீயே போய் சாப்பிட்டுக்கோன்ட்டான். ஏன்னா ஐயா இங்க அக்காவோட சேர்ந்தெல்லாம் சாப்பிட போறாரு. கொஞ்ச நாளாக வேலையில் ரொம்ப பிஸியாக ஆகிட்டதால உன் கூட சுத்தமாக பேசவே முடியாமல் போயிடுச்சு. இதனால உனக்கு கோபம் கீது இருக்கான்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டான். இப்போ ரீசெண்டாக உனக்கு ஏஐ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையான்னு கேட்கும்போது கரெக்டாக ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த சந்தோஷத்தில் ஹீரோவோட கையை பிடிச்சி, நமக்கு பே மோட்டார்ஸோட ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு, புது கம்பெனியில் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட். சக்ஸஸ் ஆகிருக்கிறத கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு நைட் செலிப்ரேட் பண்ணி ஆகணும். நான் சுச்சிக்கிட்டையும் பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவள் குஷி ஆயிட்டேன். இவன் இங்கே அவள் கையை பிடிச்சால, அதை நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேரும் க்ளீன் பண்ணிட்டு, இந்த டைம் எங்களோட ஆட் செட் உங்களோட ஊர் தான் சொல்ல ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம். அங்கே எந்த இடம் ஷூட் பண்ணுறதுக்கு அழகா இருக்கும், உனக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுன்னு கேட்குறா. எங்கள் தாத்தாவோட பழைய வீட்டுக்கு பின்னாடி சூப்பரான இடம் இருக்குது, அங்கே வியூ கூட ரொம்ப அழகாக இருக்கும், சின்ன வயசாக இருக்கும்போது நான் போயிருக்கேன்னு சொல்ல, அந்த வழியாக கார் போக முடியுமான்னு கேட்குறா. வழி மட்டும்தான் இருக்குது, ரோட்லாம் போடலாங்கிறான். அப்போ நாங்கள் போய் பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அங்கே சன்ரைஸ்லாம் பார்த்துருக்கியா, அதையும் ஆடில் ஷூட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்கும்போது, கண்டிப்பாக பார்க்கலாம், உங்களுக்கு லக் இருந்தால் ரொம்ப அழகான க்ளவுட்ஸை கூட பார்க்க முடியும்னு சொல்ல, இது சூப்பராக இருக்கே, இன்னும் இது போல் இருக்க பிளேஸ்லாம் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி நோட் எடுத்துகிட்டு வந்து எழுத ஆரம்பிச்சிட்டா. அந்த ரிவரில் ஃபிஷ் எல்லாம் கூட இருக்கும், நீங்கள் அதை பிடிச்சி கூட சாப்பிடலான்னு சொல்லிட்டு பையன் மேப்பே போட ஆரம்பிச்சிட்டான். அப்போ இவ டக்குனு கிட்ட வந்து உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கை கூட பக்கத்தில் இருக்கிறதால ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். 2 பேரும் நிறையா ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நியூ இயர் வந்துருச்சு, 2017 பிறந்தாச்சு. பெஸ்ட் ஆஃப் லக்னு புது கேலண்டரை பாஸ் கொடுத்துட்டு போக, நமக்கு நியூ இயர்க்கு லீவ் கிடைக்கும் இல்லையான்னு கேட்குறா. கண்டிப்பாக கிடைக்கும், ஆனாலும் இந்த கம்பெனியில் உட்காந்து தொடர்ந்து ஓவர் டைம் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்குன்னு சொல்ல, பார்த்து பேசுமா நான் எங்கே தான் இருக்கேன்னு பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்டாண்டப் காமெடிக்கான டிக்கெட்ஸ் வச்சிருக்காராமா, நம்ம கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன், யாருக்கு வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் 2 டிக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டா. சின்னா உங்களுக்கு ஸ்டாண்டப் காமெடி பிடிக்குமான்னு கேட்க, அவ்வளோவா இல்லை, பட் என்னோட பிரதருக்கு பர்த்டே வருது, ஸோ அவனை அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன்னு சொல்ல, உங்கள் பிரதர் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறையா, எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும்போது, அவன் கெஃபேக்கெல்லாம் கட்டடிச்சிட்டு போகாமல் ரொம்ப நல்லா படிக்கிறான் இல்லையா, அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன்னதும் இப்போ புரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. அப்போ நம்ம ஹீரோவும் ஸ்கூல் முடிச்சு பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுட்டுருக்கான் வீட்டுக்கு வரதுக்காக. ஸோ இவ கால் பண்ணி என்னோட ஆஃபீஸ் ஸ்டாப்லேயே இறங்கிக்கோன்னு சொல்லிட்டா. அதனால ஹீரோவும் இப்போது அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கேன். நம்ம ஹீரோயின் கம்பெனி பண்ண ஆடு தான் ஓடிட்டுருக்கு, அந்த பே மோட்டார்ஸோட புது கார். இவங்க வில்லேஜ்க்கு வர அதுலேருந்து ஒரு பொண்ணு இறங்கி குழந்தைகளோட பேசிகிட்டு இருக்க மாதிரி எடுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் போல தான் இவனுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் அவளை மீட் பண்ணது, அப்புறம் இவனை அவங்க ஃபேமிலி கிட்டேருந்து போராடி கூட்டிகிட்டு வந்து இங்கே அவனை படிக்க வைக்கிறதோட எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கா, அதெல்லாம் ஞாபகம் வர கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் லீவோன்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வரா. ஒரு தேவதை மாதிரி இவனோட கண்ணுக்கு தெரியுறா. நான் கூப்பிட்றது கூட கண்டுக்காம அப்படி என்னத்தை பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்க, ரொம்ப அழகா இருக்குங்கிறா. என்னதுன்னு கேட்கும்போது,
ஆடு சொன்ன நீங்கள் பண்ணது தானே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அப்புறம் அந்த ஆடை பண்ணது நான் இல்லைன்னு சொல்லி வா போலான்னு கூட்டிகிட்டு போகிறா. அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ இது போல் கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் உட்காந்து அவனோட கண்ணத்தை தொட்டு அவ கிட்ட வர மாதிரி கனவு கண்டு பையன் எழுந்துட்டு இருக்கான். அவனுக்கே ஒன்றும் புரியலை. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.